அவங்களும் எதிராளிகளும் எதிரியா நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் வாழ்க வளமுடன் அங்க வந்து அதனால தான் குலதெய்வ கோயில்ல போய் சண்டை போட்டாங்கன்னா, துண்ணூறு பூசுவாங்க. அத வந்து துண்ணூறு பூசிட்டு ஒண்ணு சேருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியா ஒத்துமையா இருந்தா தான் குலதெய்வம் இயங்குன்றத நம்ம முன்னோர்கள் வந்து அத முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து முக்கியமான காரணம். அதே மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா, கோயில்ல போய் காசு வெட்டி போடுறாங்க. இவன் அழிஞ்சிரணும், கெட்டு போயிரணும் அப்டின்னா நெறைய தவறுகள் பெண்கள் பண்றாங்க. பெண்களும் பண்றாங்க, ஆண்களும் பண்றாங்க சில குடும்பத்தில. அந்த கோவத்தில போய் அத செய்றாங்க. அந்த கோவத்தில அவங்க செய்ற செயல் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து பாதிச்சிரும். அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து குழந்தை பிறக்காம இருக்கிறது. நெறைய அடுத்த தலைமுறைகள் வந்து கஷ்டப்படுறாங்க. திருமணமே நடக்காம நெறைய குழந்தைகள் இருக்காங்க. குலதெய்வத்திட்ட போய் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா குலதெய்வம் பேச ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்மளால வாய திறந்து பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதனால குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கவனமா சாமி கும்பிடுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஒத்த கருத்தோட போய் சாமி கும்பிடுங்க. போகும்போது எப்போதுமே எல்லாரோட கையிலயும் ஒரு பச்சை அரிசி, வெல்லம். இத எடுத்துட்டு போய் குலதெய்வ கோயில்ல போய் தூவி விடுங்க. அங்க எதுவும் மரம் இருந்துச்சுன்னா, மனிதன் கால்படாத மரமா இருக்கணும். அந்த மரம் இருந்துச்சுன்னா, எறும்புகளுக்கு வந்து அங்க குலதெய்வ பக்கத்துல உள்ள எறும்புகளுக்கு தீனி போட்டுருவாங்க. அடுத்த பதிவுல வந்து உங்களுக்கு குலதெய்வத்துக்கு எப்படி வழிபட்டா